வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தங்க நகை கடன் அடகு வைக்கிறதுல ஆர்பிஐ 9 புதிய விதிகளை வெளியிட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் முக்கியமான விஷயம் அது. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வங்கிகள் வங்கி சாரா நிறுவனங்கள், அதாவது என்பிஎஃப்சி, நான் பேங்க் ஃபைனான்சியல் கம்பெனி, தங்க நகைகள் வழங்குவதற்கான நகைக்கடன் வழங்குவதற்கு வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்கு. வங்கி மற்றும் என்பிஎஃப்சிக்கு ஒரே மாதிரியான விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல கடனுக்கான மதிப்பு 75% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எல்டிவி, லோன் டு வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1000 ரூபா மதிப்புள்ள நகையை கொண்டு போய் நீங்கள் அடகு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 700 மட்டும் 750 தான் கொடுப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே கடனையும் முழு வட்டியும் கட்டி தான் நீங்கள் நகையை திருப்பணும். வட்டி மட்டும் கட்டி முதல்ல மாதிரி முன்பு இருந்த மாதிரி நம்ம நகையை திருப்ப முடியாது. அதே மாதிரி நகையை திருப்புறதுக்கு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் புதிய நகை கடனை பெற முடியும். அந்த நகையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு மறுநாள் கொண்டு வந்து தான் நகையை வைக்க முடியும். இதனால் உங்களுக்கு நகை கடன் வாங்குறப்ப 2 நாள் உங்களுக்கு வேலை போயிடும். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் 2 நாள் வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி இருக்கிற பேர் தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நடுத்தர மக்கள், ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த கடுமையான ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா 916 கோல்டு, 22 கேரட் கோல்டு மட்டுமே கடன் வழங்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மற்றதுக்கெலாம் தரம் குறைஞ்சா அது கொஞ்சம் சிரமம் தான் நம்ம கடன் வாங்குறது. அவங்க ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல. இந்த நகைகளை அடகு வச்சுட்டு நம்ம பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கலாம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு ரொம்ப முக்கியமான டைம். எல்லாம் காலேஜெல்லாம் தொடங்குகிற டைம். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தது ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தும் ஒவ்வொரு தாய்மார்களையும். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு போகிறதுக்கு நம்மகிட்ட நகை இருக்குது, இதை வச்சு நம்ம படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கல்வி கடனும் இவங்க தர்றதில்லை. கல்வி கடன் போய் கேட்டால் நிறையா ரூல்ஸ் போடுவாங்க. அதுவும் நம்ம நகையை கொண்டு வச்சுட்டு பணத்தை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ எப்படி இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி படிக்க வைப்பாங்க நடுத்தர மக்கள் பிள்ளைங்களன்றது அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் பொதுமக்களை ரொம்ப நேரடியாக பாதிக்கக்கூடியது. அப்புறம் கோல்டு லோன் அவைலபிள் ஒன்லி அகெனிஸ்ட் எலிஜிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு. தகுதியான தங்க நகைகளுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. வங்கிகளை தவிர மற்ற இடங்களில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு நகைக்கடன் கிடையாது. நீங்கள் எங்கெங்கேயோ தங்க நகைகள் நாணயம் பணம் கட்டி வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் அடகு வைக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த நாணயத்தை அழித்து நகை செஞ்சு அதுக்கப்புறம் வேண்டாம் அடகு வைக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் பணம் அதில் பாதி காலி ஆயிரும். வெள்ளிக்கு கடன் பெறலாம், அதுவும் சுத்தமான வெள்ளியாக இருக்கணும். அப்புறம் 6வது பார்த்திங்கன்னா லோன் லிமிட்டு. தங்க நாணயமாக இருந்தால் 50 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும். வங்கி அல்லாத எங்கு வாங்கினாலும் நாணயமாக கருதப்படாது. அவங்க நீங்கள் தங்கத்தையே கொண்டு போனாலும் அங்கே வங்கியில் பேங்கில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் தங்கமாக நினப்பாங்க. அப்போ நகையாக இருந்தால் 1 கிலோ வரைக்கும் தான் அலௌடு. 1 கிலோ வைக்கிற அளவுக்கு யாரும் நடுத்தர மக்கள் இல்லை. அந்த மாதிரி வசதி படைத்தவங்க தான் 1 கிலோலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் 7வது கால்குலேஷன் ஆஃப் கோல்டு வேல்யூ ஃபார் லோன். தங்க நகை கடன் தொகைக்கு தங்கத்தின் மதிப்பை கணக்கிடுதல். தங்க நகையை 22 கேரட் தூய்மைக்கு குறைவாக இருந்தால் அதுவும் 22 கேரட்டாக வச்சு சமமாக வச்சு தான் அதை ஏற்றுக்கொண்டு தான் நகை அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்புறம் லோன் அக்ரிமெண்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில். 8வது கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான விபரம் இருக்க வேண்டும். தங்கத்தின் மதிப்பு, கடன் தொகை விபரம், ஏல நடைமுறை விபரம், ஏலத்திற்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகள், கடனை திருப்ப செலுத்தும் முறைகள், கடனாளிக்கு அளிக்கப்படும் நோட்டீஸ், வைக்கப்பட்ட தங்கத்தை விடுவிக்கும் முறைகள், காலக்கெடு எல்லாம் அதில் குறிப்பிடணும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ரிலீஸ் ஆஃப் கோல்டு கொலாட்டரல். 9 நகை திருப்பும் வழிகாட்டு முறைகள். கடனாளி முழு பணம் செலுத்திய பிறகு 7 நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும். அப்படி திருப்பி தர தவறினால் ஒரு நாளைக்கு 5000 ரூபா நமக்கு கொடுக்கணும். அவங்க பேங்க்லேருந்து நமக்கு நகையை திருப்பி கொடுக்க லேட்டானால் ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பரவாயில்ல, இது ஒன்று மட்டும் வரவேற்கலாம். மிச்சம் எல்லாமே பொதுமக்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அந்த 2 நாள் 24 மணி நேரம் டைம் அது ரொம்ப வேலையை கெடுத்துரும். ஒருத்தவங்க போய் நகையை போய் பேங்கில் இன்றைக்கி பார்ப்பாங்க, மறுநாள் போய் திருப்பாங்க, 2 நாள் வேலை போயிடும். அது ரொம்ப மன உளைச்சல். அது போக நகையை இவங்க 916 வாங்கியிருக்க போகிறதில்ல. அதை இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஓரங்கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இதில் இருக்குது. இது போக உங்கள் நகைன்ற நீங்கள் நிரூபிக்கணும். அது ஒரு விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இடையில. உங்கள் நகைன்றதை நீங்கள் நிரூபித்தா மட்டும்தான் அந்த நகையை அடகு வைக்க முடியும். அப்போ உங்கள்கிட்ட ரசீது இருந்தால் பரவாயில்ல.
பழைய ரசீது அதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துடலாம். இல்லை ரசீது இல்லை, ஒரு சிலர் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி நகையாக இருக்கும், அம்மாவோட நகையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நகையை அடகு வைக்கிறதில்ல, அதில் ஒரு மன உளைச்சல் இருக்குது. இப்படி பொதுமக்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரூல்ஸுன்ற பேரில். இதில் எனக்கு என்னமோ ரூல்ஸாக இருக்கிற மாதிரி தெரியல. இது எல்லாமே பொதுமக்களுக்கு சரியான சிரமத்தை கொடுக்குற வேலையாக தான் இருக்குது. அதுவும் பள்ளிக்கூடம் காலேஜெலாம் திறக்கிற டைமில் இது மாதிரி செய்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இது கடுமையாக நம்ம எதிர்த்து இது பண்ணணும். இப்போ நிதியமைச்சர் கீழே தான் இது செயல்படுறாங்க. நிதியமைச்சர் அவங்க யோசிக்கணும், இந்த மாதிரிலாம் பொதுமக்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோம்னு. அவங்க ஒரு தடவை வெங்காயம் விலை ரொம்ப ஏறி போயிருந்துச்சு. அப்போ போய் கேட்டப்போ நான் வெங்காயம்லாம் சாப்பிட்றதில்ல, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றவங்க தான் அவங்க. ஏன்னா நாட்டுக்கே அமைச்சர் அவங்க அப்படி சொன்னாங்க. அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் போய் இப்போ சொன்னீங்கன்னா நகையெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் நகையெல்லாம் போடுறதில்ல, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ நாடு இருக்குது. ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.